காசா எல்லை பகுதியில் உள்ள ராஃபா நகரின் மீது இஸ்ரேல் திட்டமிட்டுள்ள தாக்குதலை அமெரிக்காவால் மட்டும்தான் தடுத்து நிறுத்த முடியும் என பாலஸ்தீன அதிபர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் நடைபெறும் உலக பொருளாதார அமைப்பின் சிறப்பு கூட்டத்தில் பேசிய போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். ராஃபா நகர் மீது தாக்குதலை முடிக்க கைவிடும்படி இஸ்ரேல் அமெரிக்கா அறிவுறுத்த கேட்டுக்கொண்டார். ராஃபா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அப்பகுதியில் இருந்து ஏராளமான பாலஸ்தீனர்கள் வெளியேறும் நிலை ஏற்படும் என்று, அது பாலஸ்தீன வரலாற்றில் மிகப்பெரிய பேரழிவாக இருக்கும் என்றும் மெஹ்மூத் அப்பாஸ் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பை முற்றிலுமாக அழிக்க இறுதி திட்டமாக ராஃபா நகர் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கம்போடியாவின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ராணுவ தளத்தில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தில் சுமார் 20 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இந்த சம்பவத்தில் பலர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கம்போடிய பிரதமர் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காம்போங் ஸ்பியூ மாகாணத்தில் உள்ள ராணுவ தளத்தில் சனிக்கிழமை பிற்பகல் இந்த வெடிப்பு சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெடிப்பு சம்பவம் குறித்த செய்தி அறிந்து ஆழ்ந்த அதிர்ச்சி அடைவதாக கம்போடிய பிரதமர் ஹென் மெனட் தமது முகப்புத்தகத்தில் பதிவிட்டுள்ளார். இருப்பினும் வெடிப்புகள் காரணமாக இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வெடிப்பு காரணமாக அந்த பகுதியை அண்மித்த கிராம மக்களின் குடியிருப்புகள் சிலவற்றுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தளத்தில் ராணுவ அதிகாரி கேர்னல் ஜுங் ஜோனோகான் தெரிவித்துள்ளார். ஆசிய பிராந்தியத்தில் உள்ள ஏனைய பல நாடுகளைப் போன்று கம்போடியாவும் அதிக வெப்பத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளது. வெடிப்பு ஏற்பட்ட தினத்தில் காம்போங் ஸ்பியூ மாகாணத்தில் வெப்பநிலை அதிகபட்சமாக 39 செல்சியஸ் பதிவாக இருந்தது. அதிகரித்த வெப்பத்தின் காரணமாக பொதுவாக வெடிமருந்துகளை வெடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படாத போதிலும் எதிர்வினையை ஏற்படுத்தும் அபாயம் காணப்படுவதாக அது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஸ்பெயின் பிரதமரை பதவி விலக வேண்டாம் என வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்றுள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள ஸ்பெயினின் சோசலிஸ்ட் கட்சியின் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் நேற்று முன்தினம் மேட்ரிட்டில் உள்ள கட்சியின் தேசிய தலைமையகத்திற்கு வெளியே ஒன்று கூடினர். தான் பதவி விலகுவதாக சோசலிஸ்ட் கட்சியின் தலைவர் கடந்த புதன்கிழமை அறிவித்தார். இந்த அறிவிப்பு கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து பிரதமர் சான்சலின் மனைவியிடம் நீதிமன்றம் முதற்கட்ட விசாரணைகளை முன்னெடுத்ததை அடுத்து அவர் பதவி விலகல் அறிவிப்பை வெளியிட்டார். இந்த நிலையில் வடக்கு ஸ்பெயினில் உள்ள வால்டோனில் உள்ள அரசு அதிகாரியொருவரும் பேரணியில் கலந்து கொண்டு தனது ஆதரவை தெரிவித்தார். மேலும் சான்சஸ் விலகினால் தீவிர வலதுசாரிகள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தனது குடும்பத்தை இலக்கு வைத்து இழிவுபடுத்துவதற்கான திட்டமிட்ட குற்றச்சாட்டு எனவும் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் பிரதமர் பொதுப்பணிகளை நிறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜெர்மனியில் 2 உக்ரைனியர்கள் கத்தி குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு ஜெர்மனிய கிராமமான முர்னாவில் உள்ள ஒரு ஷாப்பிங் சென்டரில் சனிக்கிழமை மாலை 2 ஆண்கள் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்தனர். ஜெர்மனிய அதிகாரிகளின் தகவலின்படி கொலை செய்யப்பட்டவர்கள் 23 மற்றும் 36 வயதுடைய உக்ரைனிய குடிமக்கள் என்பதும் அவர்கள் இருவரும் குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில் வசித்து வந்தனர் என்பதும் தெரியவந்துள்ளது. தாக்குதல் நடந்த சமயத்தில் இளைஞர் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறிது நேரத்திலேயே உயிரிழந்தார். மற்றொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த கொலை வழக்கில் 57 வயதான ரஷ்யர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான ரஷ்ய குடிமகனை குற்றம் நடந்த இடத்திற்கு அருகிலுள்ள அவரது வீட்டில் காவல்துறையினர் கைது செய்தனர். எந்த கத்தி குத்து பின்னணி இதுவரை தெளிவாக தெரியவில்லை. மூவரும் முன்னர் பழக்கமானவர்களா என்பதையும் விசாரணை அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. இந்த சம்பவத்தை சந்தேகத்திற்குரிய இரட்டை கொலை வழக்காக குற்றவியல் விசாரணை துறை கருதுகின்றது என்று காவல்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த கத்திக்குத்து மோதலில் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் செல்வாக்கு செலுத்தியதா என்பதை ஜெர்மன் அதிகாரிகள் இன்னும் விசாரித்து வருகின்றனர். இந்திய கடலோர காவற்படையினரால் 600 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் பாகிஸ்தானின் படகொன்று கைப்பற்றப்பட்டுள்ளது.
இந்திய கடலோர காவற்படையினர் பயங்கரவாத எதிர்ப்பு படை மற்றும் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே பெறுமதிமிக்க போதைப் பொருட்களுடன் படகொன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது படகில் இருந்த 14 பேரையும் இந்திய கடலோர காவற்படையினர் கைது செய்துள்ளனர். இந்த போதைப் பொருட்கள் சுமார் 86 கிலோ நிறையுடையவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட தீவிர சோதனை நடவடிக்கையின் பின்னர் குறித்த படகில் போதைப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதாக இந்திய கடலோர காவற்படை தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு $6 பில்லியன் பெறுமதியான நீண்டகால ராணுவ ஆயுத உதவியை அமெரிக்கா அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் நேற்றைய தினம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது இதுவரை உக்ரைனுக்கு வழங்கிய ஆயுத உதவிகளில் மிகவும் அதிக தொகைக்கு வழங்கப்படும் உதவி என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த ஒதுக்கீட்டின் மூலம் உக்ரைனிய ராணுவத்திற்காக அமெரிக்க பாதுகாப்பு துறையால் தயாரிக்கப்பட்ட புதிய உபகரணங்களை கொள்வனவு செய்ய முடியும் என கூறப்பட்டுள்ளது. இந்த ஆளில்லா விமானம் எதிர்ப்பு ஆயுதங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள், முக்கியமான இடமறிப்பு ஆயுதங்கள், குறிப்பிடத்தக்க அளவு பீரங்கி வெடிமருந்துகள் உட்பட ஆயுதங்கள் அடங்கும் என்றும் அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கடந்த புதன்கிழமை உக்ரைனுக்கு $95 பில்லியன் கூடுதல் உதவி பொதியில் கையெழுத்திட்டார். இதனை அடுத்து அமெரிக்க பங்குகளில் இருந்து உக்ரைனுக்கு விரைவாக உபகரணங்களை வழங்கும் $1 பில்லியன் ராணுவ உதவித்தொகை அறிவிக்கப்பட்ட சில நாட்களுக்குள் இந்த புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டுகளை விடவும் பிரித்தானியாவில் இவ்வருடம் சிறிய படகுகள் மூலம் குடியேறியவர்களின் எண்ணிக்கை பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 4 மாதங்களில் பிரித்தானியாவில் குடியேறியவர்களின் எண்ணிக்கை எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளது. அதன்படி இந்த 4 மாதங்களில் மாத்திரம் பிரித்தானியாவிற்குள் ஆபத்தான முறையில் படகுகளின் மூலம் 7167க்கும் மேற்பட்டவர்கள் ஆங்கில கால்வாயை கடந்து குடியேறியுள்ளனர். அத்தோடு கடந்த 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இவ்வாண்டு படகு மூலம் குடியேறியவர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை பிரித்தானியாவிற்குள் சட்டவிரோதமான முறையில் குடியேறுபவர்களை ருவாண்டாவுக்கு அனுப்பும் சர்ச்சைக்குரிய திட்டம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்திருந்தார். அதன்போது பிரதமர் ரிஷி சுனக் குடியேற விரும்புபவர்கள் அதிகபட்சமாக சட்டவிரோதமாகவே பிரித்தானியாவிற்குள் நுழைய விரும்புகின்றார்கள் என்றும் அவர்கள் ருவாண்டாவுக்கு அனுப்பப்படுவார்கள் என்பது அறிந்திருப்பதால் எந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தான் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்ததாகவும் தற்கொலைக்கு முயற்சி செய்ததாகவும் அதிபர் ஜோ பைடன் கூறியது அமெரிக்க மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. அமெரிக்க அதிபராக இருக்கும் ஜோ பைடன் தனது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த முக்கிய விடயங்களை அண்மையில் அவர் கலந்து கொண்ட பேட்டியில் பகிர்ந்து கொண்டார். 1972ஆம் ஆண்டு தனது வாழ்க்கையில் மோசமான ஆண்டு என தெரிவித்த அவர் தனது 30வது வயதில் மனைவி மற்றும் மகளை கார் விபத்தில் இழந்ததாகவும் அதன் பிறகு கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியதாகவும் 2 மகன்களையும் தனி ஆளாக நின்று வளர்த்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஜோ பைடன் மனைவி மற்றும் மகள் இறப்பினால் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கின்றார். அதன்படி அமெரிக்காவின் மிகவும் பிரபலமான டிலோவாரா பாலத்தின் மீது ஏறி அங்கிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என நினைத்துள்ளார். மதுபோதையில் பாலத்தின் மீது ஏறிய ஜோ பைடன் அங்கிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ள நினைத்திருக்கின்றார். ஆனால் வீட்டில் இருக்கும் அவரது 2 மகள்களின் நினைவு வந்ததால் தனது முடிவை மாற்றிக்கொண்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் தற்கொலை எந்த ஒரு சிரமத்திற்கும் தீர்வாகாது என்றார். இன்னும் 7 மாதங்களில் அமெரிக்கா அதன் மிகப்பெரிய தேர்தலை சந்திக்கவிருக்கின்றது. இதற்காக குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய 2 வேட்பாளர்களும் பலத்த பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.